Praise the Lord. Hallelujah. இந்த வெள்ளிக்கிழமை உபவாச ஜெப கூடுகைக்கு ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த நாளிலும் உங்களோடு இணைந்து இணையதளத்தின் மூலமாக தேவனை ஆராதிப்பதில் ரொம்ப சந்தோஷமாய் நாங்கள் இருக்கிறோம். அதே போல நீங்களும் எங்களோடு இணைந்து ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாய் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. வெள்ளிக்கிழமை துதி ஆராதனைக்காக உபவாச கூடுகைக்காக நாம் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்போமா? பரலோக பிதாவே, இம்மட்டும் எங்களை கிருபையாய் நீங்க நடத்தினீங்களே அப்பா, அந்த வெள்ளிக்கிழமையும் காணும்படி கர்த்தர் கிருபை செய்தீரே. மக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. நன்றி என்று நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய கரம், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சமூகம், உம்முடைய ஆளுகை எங்களோடு கூட இருந்தபடியால் நன்றி. எங்களையும் எங்களோடு இணைந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தி வந்த பாதைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ, எங்களை மறவாத தேவன், உள்ளங்கைகளை வரைந்து வைத்த தேவன், அதினதின் காலத்துல எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வெள்ளிக்கிழமை கூடுகைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு மனதை தருவீராக, உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக. இன்றைக்கு பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கப்படுகிற எல்லா ஜபங்களும் உமக்கு பிரீதியாய் ஆசீர்வாதமானதாய், கேட்க போகிற வார்த்தைகள், இன்றைக்கு வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் மிகுந்த பயனுள்ளதாய் இருக்கட்டும் ஆண்டவரே. அவரவர் வீட்டிலே இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் நல்ல உற்சாகத்தின் ஆவியும் தந்து வழி நடத்துங்க. நாங்கள் பாடுகிற பாடல்கள் உமக்கு நன்றி பிரசன்னத்தை கொண்டு வரட்டும், விடுதலையை கொண்டு வரட்டும், உமக்கே மகிமையை கொண்டு வரட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமாய் உற்சாகமாய் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எங்களோடு இணைந்து ஆராதிக்க நீங்க ஆயத்தமாக இருப்பீர் என்று விசுவாசிக்கிறேன். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு. இயேசு என்று நல்ல கரங்களை தட்டி நாம் ஆராதிக்க போகிறோம். சேனைகளின் கர்த்தர், நம் மகிமையின் ராஜா, கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர். ஆமென். ஹல்லேலூயா. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு. இயேசு இயேசு அவர் இயேசு. இயேசு இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு. இயேசு இயேசு அவர் இயேசு. இயேசு இயேசு. சேனைகளின் கர்த்தனும் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தனும் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர், என் ஆத்மநேசரே, என்னுடையவர், என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு. இயேசு இயேசு அவர் இயேசு. இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானார், கண்மலையும் கோட்டையும் துணையுமானார், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானார், ஆற்றி தேற்றி
தாயுமானவர் என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா என்றென்றும் நடத்திடும் என்னுடையவர் என்னுடையவர் என் நேசகத்தரே என்னுடையவர் என் நேசகத்தரே அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் ஆமென் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர் மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு 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 சொல்லுங்க அவர் இயேசு அவர் இயேசு 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 கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேர்த்த ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார் கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேச ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார் பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா என்னுடையவர் என் ஆத்மநேசரே என்னுடையவர் என் அன்பு இரட்சகர் என்னுடையவர் என் ஆத்மநேசரே அழகானவர் இனிமையானவர் ஆமென் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர் மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு 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 அவர் இயேசு 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 அல்லேலூயா இயேசு ரொம்ப அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் சாரோனின் ரோஜா ஆமென் இம்மட்டும் நமக்கு கண்மலையாய் கோட்டையும் துணையுமாய் இருந்தவர் ஆட்டி தேற்றி ஒரு தாயை போல வழி நடத்தி வந்த தேவன் இனிமேலும் நம்மை நடத்த வல்லமையுடையவர் சொல்லுங்க அவர் என்னுடையவர் அவர் என் ஆத்ம நேசர் என் அன்பு இரட்சகர் அல்லேலூயா கிருபை மேலானதே கிருபை மேலானதே இம்மட்டும் கர்த்தர் நம்மை நடத்தினது அவருடைய கிருபை ஆமென் ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை மேலானது பலவீன நேரங்களில் எல்லாம் அவருடைய கிருபை மேலானதாய் நடத்தினது சோர்வுற்ற நேரங்களில் அவருடைய கிருபை நம்மை தாங்கினது கஷ்டத்தின் நேரத்தில் அவருடைய கிருபை நம்மை காத்தது ஆமாவா இல்லையா அல்லேலூயா நாம் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை ஆமென் கிருபை மேலானதே 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 ஜீவனை பார்க்கிறோம் கிருபை மேலானதே வாழ்க்கையை பார்க்கிறோம் கிருபை மேலானதே ஜீவனை பார்க்கிறோம் கிருபை மேலானதே சொல்லுவோம் வாழ்க்கையை பார்க்கிறோம் கிருபை மேலானதே கிருபை மேலானதே பாருவோம் கிருபை மேலானதே கிருபை மேலானதே கிருபை
கஷ்டத்தின் நேரங்களில் உம் கிருபை என்னை காத்ததே. கண்ணீரின் பாதையில் கண்ணீரின் பாதையில் உம் கிருபை என்னை தேற்றுதே. கஷ்டத்தின் நேரம் உம் கிருபை என்னை காத்ததே. கண்ணீரின் பாதையில் உம் கிருபை என்னை தேற்றுதே. கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பலவீனங்கள் இல்லையா, எத்தனையோ சோர்வுகள், அந்த சோர்வின் நேரத்தில் தாங்கினதே. பலவீன நேரத்தில் எல்லாம் அவருடைய கிருபை உங்களை தாங்கிட்டு. எத்தனை அன்புள்ள தேவன் இல்லையா. ஹல்லேலூயா. இம்மட்டும் அவருடைய கிருபையினால கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன தேவன் இனிமேலும் கிருபையாய், எத்தனை நாட்கள் லாக்டவுன் இருந்தாலும் கர்த்தர் நம்மை கிருபையாய் வழி நடத்த வல்லமையுள்ள தேவன். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஒரு நாளில இதை காட்டிலும், கடந்து வந்த நாட்களை காட்டிலும், இனி வருகிற நாட்களில அவருடைய கிருபையினால உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துகிற வல்லமையுள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுமா. அப்பா, உம்முடைய கிருபையினால நாங்கள் நிலை நிற்கிறோம் ஆண்டவரே. எத்தனை சிறையிருப்புகள் வந்தாலும், எத்தனை நிந்தைகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், ஒரு நாளும் நீர் எங்களை வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்கவே இல்லை. ஒரு நாளும் எங்களுடைய வாழ்க்கை தோல்வியாய் மாறப்போவது இல்லை. எங்களோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற, எங்களோடு இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் கண்ணோக்கி பார்க்கிற தேவன் அல்லவா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. மட்டும் நீ நடத்தின எல்லா உபகாரங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள் நினைக்கின்றேன். கரங்களை உயர்த்தி இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளில் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்காய் இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக
நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக எதிர்க்கிறவர் முன்வீரர், தள்ளினவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணீரே. கரங்களை உயர்த்தி இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக என்னை நான் செலுத்திடுவேன். ஆயிரம் பாடல்களோ என்னை காலம் முழுது ரட்சிப்பை உயர்த்திடுவேன். இயேசுவே, இயேசுவே. நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா. அளவில்லா அன்பிற்காக. ஆமாண்டவரே, எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும், எத்தனை சூழ்நிலைகள் கடினமாயிருந்தாலும் ஒருபோதும் எங்களை மறவாத தேவன் அப்பா, உள்ளங்கைகளை வரைந்து வைத்த தேவன், இம்மட்டும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்த தேவன் அல்லவா. இந்த வெள்ளிக்கிழமை வரை நீர் எங்களை நடத்தினீரே. உங்களுடைய அன்பு பெரியது. இந்த மே மாதம் 29ஆம் தேதியும் காணும்படி கிருபை செய்தீரே. அளவில்லா உடைய அன்பிற்காக நன்றி. உடைய திருக்கரமைகளை தூக்கி சுமந்ததே. அருமையான என் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் வரை கர்த்தர் உங்களை நடத்தினாரே. முன்னேறி செல்வதற்கு கிருபை தந்தாரே. தடைகளை எல்லாம் மாற்றி போட்டு உடைய தேவைகள் எல்லாம் சந்தித்தாரே. எத்தனை பயங்கரமான கொள்ளை நோய்கள் வந்தாலும் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை வேலி அடைத்த தேவன், இரத்த கோட்டைகளை வைத்த தேவன், நிச்சயமும் உங்களை நடத்தின தேவன். அவர் நல்லவர் அல்லவா. நன்றி சொல்லுவோமா. அப்பா, நீ நல்லவர். உங்களுடைய இரத்த கோட்டைகளை வைத்தீரே. நீர் எங்களுக்கு அடைக்கலமாயிருந்தீரே. நல்ல எபினேசராயிருந்தீரே. இம்மானுவேலராயிருந்தீரே. லகாய் ரோகியாயிருந்தீரே. யெகோவா ஷம்மாவாயிருந்தீரே. உடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளிலும் எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதும் இருக்கிறோம் இந்த கடினமான இந்த பொல்லாத சூழ்நிலைகளுக்காக நாங்கள் நோக்கி பார்த்து கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில ஜெபமுங்க. நம்முடைய ஜெபத்தினால் அல்ல, நம்முடைய நீதினால் அல்ல, நம்முடைய பரிசுத்தத்தினால் அல்ல. அவர் இரக்கமுள்ளவர், அவர் மனதிருக்கம் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். உம்முடைய இரக்கத்தினாலே, உம்முடைய மனதிருக்கத்தினாலே, உம்முடைய கிருபையினாலே எங்கள் தேசத்தில் இருக்கிற இந்த கொள்ளை நோய்கள் எல்லாம் மாறட்டும் ஐயா. பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு நீர் மனதுருகி அற்புதங்களை செய்வீராக.
லட்சமான ஜனங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்களே, உம்முடைய கண்களில கிருபை கிடைக்கட்டும் ஐயா, உம்முடைய கண்களில இரக்கம் கிடைக்கட்டும். இப்பொழுதே உடைய சுகம் அளிக்கிற கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகத்தை கொண்டு வரட்டும். இயேசுவின் நாமத்திலே எதை கேட்டாலும் அதை செய்வேன் சொன்னீங்களே. கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான் என்று சொன்னீங்களே. குமாரனை பிதா மகிமைப்படும்படி அதை அப்படியே செய்கிற தேவன் அல்லவா. எங்க தேசத்திற்கு ஒரு சமாதானம் வரட்டும், சேமம் வரட்டும், ஒரு சுகம் வரட்டும். ஜெபனுங்க ஜெபனுங்க. நல்ல 2 கரங்களை உயர்த்தி மோசேயை போல, மோசேயின் கரங்களை ஆரோனும் ஊரும் தாங்கி பிடித்தது போல இந்த இணையதளத்தில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பரலோக தேவனுக்கு நேராக கரங்களை உயர்த்தி எங்க தேசத்திற்காக நாங்கள் திறப்புல நிற்கிறோம் ஐயா. எங்க தேசத்திற்காக நாங்கள் போராடி ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதும், இந்திய தேசம் எங்கும், தமிழகம் எங்கும் இருக்கிற இந்த கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்திலே தடுத்து நிறுத்தப்படுவதாக. பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு விடுதலையை கர்த்தர் தருவீராக. நீ ஜீவனுள்ள தேவன் அல்லவா. உம்முடைய நாம மகிமைப்படும்படி அற்புதத்தை செய்வீராக. விடுதலையை தாங்க ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்கள், எத்தனையோ குடும்பங்கள் பலதரப்பட்ட தேவையோடு கலக்கத்தோடு இருக்கிற ஜனங்களை இப்பொழுதே நீர் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னீங்களே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீர் அதிசயங்களை காண பண்ணுவீராக, அற்புதங்களை செய்வீராக, தேவைகளை சந்திப்பீராக. எல்லா சூழ்நிலைகளை நீர் மாற்றுகிறவர் அல்லவா. ஓ அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிங்க, பண தேவைகளை சந்திங்க, குடும்பத்துல சமாதானம் வரட்டும். ஓ வயதான பெற்றோர்களை ஆசீர்வதிங்க, சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஓ திருமணத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாம் ஏற்ற வேளையில நடக்கட்டும். உடைக்கப்பட்ட குடும்பங்கள் இணைக்கப்படட்டும். எதிர்காலத்தை கொண்டு கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் அமையட்டும். தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வேலை ஸ்தலத்திலே கண்ணின் மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வேலைக்கு சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகள், கடைகளை திறப்பதற்கு சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகள், தேவைகள் நிமித்தமாக வெளியே போய் கொண்டிருக்கிற பிள்ளைகளை செட்டைகளின் மறைவிலை பாதுகாப்பீராக. ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தில் ஒருவேளை யாராவது இப்பொழுது வியாதியோடு இருந்தால் தலை வலிகள் மறைந்து போகட்டும், வயிற்று வலிகள் மறைந்து போகட்டும், எல்லா பிபி நார்மலாகட்டும், எல்லா கொலஸ்ட்ரால் நார்மலாகட்டும், எல்லா கட்டிகள் உடையட்டும், கண்களிலே பார்வை கடந்து வரட்டும், பயத்தின் ஆவிகள் விலகட்டும், எல்லா ஜுரம் மறைந்து போகட்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. கால்கள் கைகளில் வேதனைகள், மூட்டு வலிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே விலகுவதாக நான் ஜெபிக்கிறேன். பசியோடு இருக்கிற ஜனங்களுடைய பசியை கர்த்தர் போக்குவீராக. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு உணவளிக்கிற தேவன் அல்லவா. ஆகாயத்து பட்சிகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர் என்று சொன்னீர்கள். தேவையோடு இருக்கிற ஜனங்கள் அந்த தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பீராக. இணையதளங்களை பார்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் என்ன ஜெப தேவையோடு நோக்கி பார்த்தாலும் ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்திற்கு பதில் தருகிறவரே, ஆமென் ஆமென் என்று பதில் தருகிறவரே, ஓ என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது அற்புதம் நடைபெறுவதாக, ஓ பதில் வருவதாக. ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு வீட்டிலும் பிரசன்னம் கடந்து வரட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆளுகை கடந்து வரட்டும். குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும். எங்க தேசத்தில் இருக்கிற குடியின் அடிமைத்தன ஆவிகள் எல்லாம் விலகட்டும். விபச்சார வேசித்தன ஆவிகள் விலகட்டும். எங்க தேசத்தில் இருக்கிற சாபங்கள் விலகட்டும். குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் விலகட்டும். குடும்பத்தில் இருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள் விலகட்டும். எல்லா குடும்பத்திலும் இயேசுவின் ரத்தத்தை இப்பொழுது நாங்கள் அக்கினியாய் தெளிக்கிறோம் ஐயா. அக்கினி ஸ்தம்பமாய், மேக ஸ்தம்பமாய் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும் பொழுது அந்த அக்கினி ஸ்தம்பத்திற்குள்ள, மேக ஸ்தம்பத்திற்குள்ள பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருக்கல. அதே போல எங்களோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டையும் அக்கினி ஸ்தம்பமாய், மேக ஸ்தம்பமாய் நீர் வழி நடத்தும் பொழுது
அவருடைய பாத ரட்சைகள் தேய்வதில்லை, வஸ்திரங்கள் பழைதாய் போகவில்லை, அவருடைய கால்கள் வீங்கவில்லை. அதே போல ஒவ்வொரு குடும்பத்திலும் குறைவுகள் நிறைவாகட்டும் இயேசுவின் நாமத்தில். என்ன தேவையாக இருந்தாலும் அந்த தேவையை கர்த்தர் சந்திப்பீராக. வீண் செலவுகள் வரக்கூடாது, வீணான வலி வேதனைகள் வரக்கூடாது. நீரே அக்கினி மதிலாய் பாதுகாப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் உள்ளாவுவீராக. தேவ தூதர்களை பணிவிடை ஆவிகளாய் நிறுத்துவீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அநேகர் பசியில கூட மரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பிள்ளைகள் எல்லாம் நீர் கண்ணோக்கி பார்ப்பீரா. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சொந்த ஊருக்கு சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளை எல்லாம் நினைத்தருவீரா. ஏற்ற வாகன வசதி அவர்களுக்கு கிடைக்கட்டும், செல்லுகிற வழியில உணவு கிடைக்கட்டும். அவங்களை நீரே நல்ல ஆலோசனை கர்த்தரா வழி நடத்துவீராக. அவருடைய சமூகம் அந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த வியாதியில பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, பிரயாசம் எடுக்கிற டாக்டர்களுக்காக, ஒவ்வொரு நர்சஸ்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களை எல்லாம் நீர் பாதுகாப்பீராக. சமுதாய பணியில ஈடுபட்டிருக்கிற பிள்ளைகளை பாதுகாப்பீராக. தேசத்தை ஆளுகிறவர்களுக்கு நல்ல ஞானத்தை தருவீராக. சீக்கிரத்தில் இந்த வியாதிகள் மறைந்து போய் சபை கூடுதல் நடைபெறட்டும். சபையில வந்து விடுதலையாய்மை ஆராதிக்கட்டும். அற்புதம் செய்வீராக, செய்வீராக இயேசுவின் நாமத்தில். இந்திய தேசம் முழுவதிலும் ஒரு பெரிய எழுப்புதல் வரட்டும். உலகம் முழுவதும் ஒரு பெரிய எழுப்புதல் வரட்டும். வெட்டுக்கிளிகள் எல்லாம் எங்கள் தேசத்தை சேதப்படுத்த கூடாது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. இரட்டிப்பான நன்மையை தருகிறவர், இன்றைக்கே தருகிறவர். ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சகல ஆறுதலின் தேவன் தாமே. நீரே ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்துவீராக. இந்த காலை வேளையில எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவர். இப்படி வார்த்தைகள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தட்டும். அந்த வார்த்தையின்படியே ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதி, பலப்படுத்துங்க. அடியனை மறைத்து நீங்க பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமாய் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். உற்சாகமா இருக்கிறீங்களா? ஆமென். எல்லோரும் வேதத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். வசனங்களை வாசிக்க சொல்லும் பொழுது இணைந்து நாம் வேதத்தை படிப்போம். அந்த வசனம் ஆவியும் ஜீவனுமாயிருக்கிறது. ஆமென். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க வேதமே வெளிச்சமாய் மாறும். அது உங்களுக்கு வழிகாட்டும், உங்களை போதிக்கும். ஆமென். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், 30ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 30, 31ஆம் வசனம். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியாயிருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். ஏசாயா 37, 31, 32 இதே வசனத்தின்படியே நம்மோடு கூட பேசுகிறது. இந்த காலை வேளையிலும் ஆண்டவர் தருகிற ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை என்னவென்றால், தப்பி மீந்திருக்கிறவர்கள் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். இந்த நாட்களிலும் கர்த்தர் கிருபையாய் நம்மை பாதுகாத்து நம்முடைய குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஆமென். ஒருவேளை அநேக குறைவுகள் காணப்பட்டாலும், அநேக இழப்புகள் காணப்பட்டாலும், ஒருவேளை சரியா வேலைக்கு செல்ல முடியாதபடினால, தொழில் செய்ய முடியாதபடினால, நம்முடைய அன்றாட தேவைகள் சந்திக்கப்படாமல் குறைவோடு காணப்பட்டாலும், ஒருவேளை நம்முடைய பணம் எல்லாம் குறைந்து குறைந்து ஒரு கீழான நிலைமைக்கு நாம் வந்திருந்தாலும், இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படியே கர்த்தர் நம்மை விட்டு விடுவது இல்லை.
மீந்திருக்கிறதை, இப்ப உங்க கையில வைத்திருக்கிறதை, உங்களுடைய ஆரோக்கியத்தை, உங்களுடைய பலனை, உங்கள் கரங்களில் இருக்கிற அந்த கொஞ்ச காரியத்தை கர்த்தர் என்ன பண்ண போறாரா, கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கும்படி அந்த கொஞ்சத்தை கர்த்தர் பெருக செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எதிர்காலம் எப்படி ஆயிடுமோ, என் சேமிப்பெல்லாம் குறைந்து போய்விட்டது, கடையெல்லாம் மூடப்பட்டு இருக்கிறது, வேலையில பாதி சம்பளம் தான் எனக்கு கிடைக்கிறது, ஒருவேளை திரும்ப வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ என்று நீங்க கலங்கி சோர்ந்து போய் இந்த இடத்துல அமர்ந்து இந்த வார்த்தை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஜீவனோடு வைத்திருப்பதே கிருபை, சுகத்தோடு வைத்திருப்பதே கிருபை. உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கிறோம். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை கர்த்தர் என்ன பண்ண போறாரா, அநேகத்துல அதிகாரியை வைப்பது போல இந்த நாட்களில் நீங்கள் கர்த்தரை தேடுகிறபடினால், கர்த்தர் மேல விசுவாசத்தோடு இருக்கிறபடினால், இந்த வார்த்தையெல்லாம் நீங்க நம்புகிறபடினால், அந்த கொஞ்ச பலனை வைத்து, அந்த கொஞ்ச மூலதனத்தை வைத்து, அந்த கொஞ்சம் எதெல்லாம் குறுகி கொஞ்சமா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை கர்த்தர் பெருக பண்ண போகிறார். இடங்கொண்டு பெருகுவாய். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் ஆசீர்வாதத்தையும் பெருக செய்ய வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். அப்ப கர்த்தர் நம்ம மேல ஒரு வைராக்கியமா அந்த காரியத்தை செய்ய போகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம மேல எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறார் பாருங்களேன், எவ்வளவு ஆசையா இருக்கிறார் பாருங்களேன். ஏன்? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், எவ்வளவு உரிமையா சொல்றார் பாருங்களேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். உலக பிரகாரமாகிய பெற்றோராகிய நாமே நம்முடைய பிள்ளைகளை பார்த்து நம்ம என்ன சொல்றோம்? என் பிள்ளைய ஒரு டாக்டராய் நான் மாற்றுவேன், என் பிள்ளைய ஒரு இன்ஜினியரா மாற்றுவேன், என் பிள்ளைய ஒரு பைலட்டா மாற்றுவேன். அப்படி நம்ம பிள்ளைகளை குறித்து ஒரு வைராக்கியம் வைக்கிறோம். IAS படிக்க வைப்பேன், IPS படிக்க வைப்பேன், இன்னும் IRS படிக்க வைப்பேன், இன்னும் CA படிக்க வைப்பேன். அப்படி நம்ம பிள்ளைகளை குறித்து எவ்வளவு வைராக்கியம் பாராட்டுறோம் இல்லையா? அப்போ நாமளே நம்முடைய பிள்ளைகளை குறித்து அவ்வளவு வைராக்கியம் பாராட்டும் பொழுது, நமக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி விலைக்கிரயம் செலுத்தி தன்னுடைய உயிரையே கொடுத்த நமக்காக இயேசு எவ்வளவு வைராக்கியம் பாராட்டுவார் தெரியுமா? உங்களை அப்படியே இப்படி விட்டு விடுவாரா? இல்ல, முந்தினதை காட்டிலும் பிந்தினது பெஸ்டா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் அதான் சொல்றார், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பது இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ கீழாகாமல் மேலாவா. ஏன்னா அவர் நமக்காக கல்வாரியில ரத்தம் சிந்தி உனக்காக ஒரு விலைக்கரையும் செலுத்தி இருக்கிறபடினால, உன்னை தாயின் கருவிலேயே வைராக்கியமாய் முன் குறித்து இருக்கிறபடினால, தாயின் கருவிலேயே உன்னை குறித்த ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறபடினால, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதில் அவர் வைராக்கியமாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் அநேக விதத்துல வைராக்கியம் பாராட்டுறாங்க. என்ன வைராக்கியம் பாராட்டுவாங்க? நான் முதலாவது சொன்னேன், பிள்ளைகளை குறித்த வைராக்கியம். இல்லனா உன்னை காட்டில் நான் பெரிய ஆளா மாறுவேன், உன்னை காட்டில் நான் பெரிய கடையை திறப்பேன். இப்படி பல வைராக்கியம். இன்னும் சில பேர் வைராக்கியத்தை பார்த்திருக்கீங்களா? நீ செத்தாலும் என் முகத்துல முழிக்க கூடாது, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் என் வீட்டு வாசப்படிய மிதிக்க கூடாது, நான் ஜீவனோடு இருக்கிற நாளெல்லாம் உன்னோடு பேச மாட்டேன். இப்படி ஆகாத வைராக்கியம் இருக்கு. இந்த வைராக்கியத்தை காட்டிலும் ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு, அந்த நேசம், அந்த வைராக்கியத்திற்கு ஈடாக நாமும் ஆண்டவரை வைராக்கியமாய் அன்பாய் விசுவாசத்தோடு அன்பு பாராட்டுவோமே என்றால் கர்த்தர் நமக்காக இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவேதான் தாவீது சொல்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தருக்காக நாம் வைராக்கியம் பாராட்டும் பொழுது,
கர்த்தருக்காக நாம் எதையாகிலும் செய்யும் பொழுது, கர்த்தருக்காக எந்த பிரதிபலனும் இல்லாமல் அவர் மேல அன்பு பாராட்டும் பொழுது, நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் மேலையும், உங்களுடைய தொழில் மேலையும், உங்களுடைய வேலை மேலையும், உங்களுடைய பிள்ளைகள் மேலையும் வைராக்கியமாய் அவர் செய்ய நினைப்பது தடைபடவே தடைபடாது. ஆகவேதான் யோபு, அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன், எவ்வளவு வைராக்கியமா சொல்றாரு பாத்தீங்களா? ஆகவேதான் யோபுக்கு இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்கு கர்த்தர் கொடுத்தார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், எனக்கு செய்ய நினைத்தது நீங்க தடைபடாது. அவ்வளவு வைராக்கியமாய் அவர் சொன்னபடினாலதான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று வைராக்கியமாய் ஆண்டவரை குறித்து அன்பு செலுத்தினபடினாலதான் 2 மடங்கு பலனை கொடுத்தார். ஆமென். இன்றைக்கு உங்களுடைய அன்பு, இன்றைக்கு நீங்க உலக பிரகாரமான வைராக்கியத்தை எல்லாம் விட்டுட்டு கர்த்தர் மேல நீங்க வைராக்கியம் பாராட்டுவீங்களா? ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நீங்க கர்த்தருக்காக வைராக்கியமா நில்லுங்க, கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுவார். ஹல்லேலூயா. அப்படிதான் எஸ்தர், நான் செத்தாலும் சாகிறேன், கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினார். அந்த எஸ்தருடைய ஜெபத்தை கேட்டு யூத குலத்தையே கர்த்தர் என்ன பண்ணினாரு? காப்பாற்றி விட்டார். ஹல்லேலூயா. அப்படிதான் தாவீது கர்த்தர் மேல வாஞ்சையாய் வைராக்கியமாய் இருந்தபடினாலதான் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இன்றைக்கு உங்களுடைய வைராக்கியம், உங்களுடைய அன்பு கர்த்தர் மேல இருக்கட்டும். கர்த்தருக்காக நான் எதையாயிலும் செய்வேன் என்று பொருத்தனை பண்ணுங்க. அந்த பொருத்தனையில நீங்க உறுதியா இருங்க. எடுத்த அந்த தீர்மானத்துல நீங்க உறுதியா இருங்க. கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியமாய் நீங்க நினைக்கிற எல்லாவற்றிலும் வெற்றியை தருவார். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல பரிகாரியாய் உங்களுக்கு வைராக்கியம் பாராட்டுவார். நல்ல மேய்ப்பனாய் அற்புதங்களை செய்வார். நல்ல ஆலோசனை கர்த்தராய் உங்களை வழி நடத்துவார். நல்ல போதகராய் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவார். எல்லா விதத்திலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மை பாராட்டுகிற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. தேவையில்லாத வைராக்கியத்தை எல்லாம் விட்டுட்டு ஆண்டவருக்காக நீங்க வைராக்கியமாய் அவர் மேல நீங்க அன்பு வைங்க. நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இன்றைக்கும் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டின ஒரு சில தேவதாசர்களை நாம் தியானிக்க போகிறோம். அவங்க எப்படி ஆண்டவர் மேல அன்பு வைத்து கர்த்தருக்காக காரியங்களை செய்தார்கள், அதனால கர்த்தர் அவங்களை எப்படி உயர்த்தினார், அதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். அதே போல நீங்களும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கும் பொழுது, கர்த்தர் மேல நீங்க இன்னும் அன்பு வைக்கும் பொழுது, இத்தனை நாட்களும் நீங்கள் கர்த்தர் மேல அன்பு வைத்திருக்கிறீங்க. ஆமென். ஒருபோது நீங்க முறுமுறுக்கல இல்லையா? இத்தனை நாட்கள் லாக்டவுன் இருந்தாலும் நிச்சயமா கர்த்தர் என்னை விடுவிப்பார், நிச்சயமா கர்த்தர் என்னை உயர்த்துவார். ஒரு நாள் வரும் கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார், நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. பல தீர்மானத்தை எடுத்திருக்கிறீங்க, பல பொருத்தனைகளை நீங்க பண்ணி இருக்கிறீங்க, இன்னும் ஆண்டவரையே நீங்க நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஆகவே இன்றைக்கு இந்த வேதத்திலிருந்து தியானிக்க போற பரிசுத்தவான்களுடைய ஆசீர்வாதங்களை வைராக்கியம் பாராட்டுகிற, ஆண்டவர் மேல் அன்பு வைத்திருக்கிற, ஆண்டவரையே நோக்கி பார்க்கிற உங்களுக்கும் நிச்சயமாகவே கர்த்தர் செய்வார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. தாவீதை போல சொல்லிட்டே இருக்கணும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னுடைய திருமண பத்திரிகையில இந்த வசனத்தை தான் நான் போட்டேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அநேக திருமண பத்திரிகை என்ன போடுவாங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது அப்படின்னு பல காரியத்தை போடுவாங்க. ஆனா நான் என்னுடைய திருமண பத்திரிகையில கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அந்த வசனத்தை விசுவாசித்து பத்திரிகையில போட்டேன். இந்நாள் வரைக்கும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்தார், செய்து கொண்டிருக்கிறார், இன்னும் செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். உங்களுக்கும் அப்படியே செய்வார். ஆமென். முதலாவதாக 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 16, 17ஆம் வசனத்துல இங்கே ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். யெகூ என்கிற ஒரு மனிதன், நீ என்னோட கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான். அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றினார்கள்,
அவன் சமாரியாவுக்கு வந்தபோது கர்த்தர் எலியாவோடே சொன்ன வார்த்தையின்படியே சமாரியாவில் ஆகாபுக்கு மீதியான யாவரையும் அழித்து தீருமளவும் சங்காரம் செய்தான். ஹல்லேலூயா. இந்த எலிசா தீர்க்கதரிசி தன்னுடைய ஊழியக்காரனாகிய ஒருத்தனை நோக்கி, அப்பா, யெகூ என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனை ராஜாவாக இஸ்ரவேல் மேல நீ அபிஷேகம் பண்ணு என்று ஒரு ஊழியக்காரனிடத்துல சொல்லி அனுப்பினார். அவனும் போய் யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான். எதற்காக ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான்? எலியா தீர்க்க தரிசனமாக சொல்லி இருந்தார், ஆகாபையும் எசபேலையும் அவனுக்குண்டான சந்ததியும் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? அழித்து போடுவார் என்று தீர்க்க தரிசனமாய் எலியா சொல்லியிருந்தாரு. எலியா சொன்ன வார்த்தையின்படியே எலிசா தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்பி யெகூவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணின பொழுது, அந்த யெகூ எனக்கு கொடுத்த இந்த அபிஷேகத்தின் மேன்மை என்ன, இந்த அபிஷேகத்தின் நோக்கம் என்ன, அந்த நோக்கத்தை, அந்த திட்டத்தை எலிசா அவனை கொண்டு அபிஷேகம் பண்ணி எலியா சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதில் யெகூ வைராக்கியமாய் இருந்தான். ஹல்லேலூயா. அப்போ எதற்காக எனக்கு அபிஷேகம், எதற்காக அந்த ராஜ மேன்மை என்பதை யெகூ வைராக்கியமாய் கர்த்தருக்காக ஆகாபையும் அவருடைய சந்ததியும் முற்றிலும் வேறறுத்தான், முற்றிலும் கொண்டு போட்டான். அதை குறித்து 2 ராஜாக்கள் 9:6-7 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலையும் நீங்க வாசித்து பார்க்கலாம். இன்னும் 2 ராஜாக்கள் 10:25-28 நீங்க வாசித்து பார்க்கலாம். ஆகாபையும் அவனுடைய சந்ததியும் யெகூ அழித்தது மாத்திரம் அல்ல, பாகால் தீர்க்கதரிசிகள் அத்தனை பேரையும் ஒரு இடத்துல கூடி வர செய்து அத்தனை பாகால் தீர்க்கதரிசிகளையும் கொண்டு போட்டான். கர்த்தருக்காக கர்த்தர் அவன் கொடுத்த அந்த அபிஷேகம், அந்த ராஜ மேன்மை, அதெல்லாம் சவுளை போல கீழ்ப்படியாமல் அல்ல, கர்த்தர் கொடுத்த அந்த அபிஷேகத்தை, கர்த்தர் அவன் மேல வைத்திருந்த அந்த நம்பிக்கையை கரெக்டா வைராக்கியத்தோடு அவன் செய்து முடித்தான். அதனால அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவனை அப்ரிஷியேட் பண்றார். 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 2 ராஜாக்கள் 10:30 கர்த்தர் யெகூவை நோக்கி, நீ என் பார்வைக்கு செம்மையானதை நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீட்டிருப்பார்கள் என்றார். ஆண்டவர் பாருங்களேன், கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டின அந்த யெகூவை, கர்த்தர் கொடுத்த அந்த அபிஷேகத்தை கரெக்டா செய்து முடித்த யெகூவை கர்த்தர் எப்படி பாராட்டுறாரா? நீ என் பார்வைக்கு செம்மையானதை நீ செய்தாப்பா. இன்னைக்கும் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லட்டும், என் அருமையான மகனே, என் அருமையான மகளே, நீ என் பார்வைக்கு ரொம்ப அழகா, நான் எதிர்பார்த்தபடி, நான் உனக்கு உன் மேல வைத்திருந்த அபிஷேகத்தின் படியே, உன்னை குறித்த வைத்திருந்த அந்த திட்டத்தின் படியே நீ கரெக்டா செய்து முடித்தாய் என்று தட்டி கொடுத்துட்டு சென்று போகிற தேவன் அல்ல. யெகூவை அப்படி சொல்லிட்டாங்க. என்ன சொல்றாரு? உன் குமாரர், என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள். ஆமென். ஒரு யெகூ ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டி ஆண்டவர் மேல அன்போடு அந்த காரியத்தை செய்தபடினால யெகூவுக்கு மாத்திரம் ராஜ பதவி இல்ல, அவனுடைய 4 தலைமுறையை கர்த்தர் ஆசீர்வதித்து ராஜாங்கத்துல உட்கார வைத்தார். ஆமென். ஹல்லேலூயா.
பாருங்க, ஒரு கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டின ஒரு யெகூவை ராஜாவாக்குனது மாத்திரமல்ல, அவனுடைய 4 தலைமுறையை கர்த்தர் ராஜாவாய் உயர்த்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்காக நீங்க வைராக்கியம் பாராட்டும் பொழுது, நீங்க கர்த்தருக்காக திறப்புல நிற்கும் பொழுது, கர்த்தருக்காக நீங்க காரியங்களை செய்யும் பொழுது, கர்த்தருக்காக ஜெபிக்கும் பொழுது, கர்த்தருக்காக ஏதோ ஒரு காரியத்தை சுவிசேஷமாய் சொல்லும் பொழுது, உங்களை மாத்திரம் அல்ல, உங்களுடைய பிள்ளைகளாய் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தேவன். ஆமென். முதலாவது கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டின யெகூவை ராஜாவாய் மாற்றினதும் அல்ல, அவருடைய 4 தலைமுறையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதே போலதான் கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததியும் வர்த்திக்க பண்ணுவார். உன் சந்ததி மேலையும் உன் சந்தானத்தின் மேலையும் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன். உங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஒளியுமர கண்டுகளை போல இருப்பாங்க. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி இருக்கிற, கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பு ஒரு நாளும் வீணாய் போகாது. கர்த்தர் ஏற்ற வேலையில உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் திருப்புவோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாம் இது நல்ல வார்த்தை என்றார். இரண்டாவது, இங்கே எலியாவின் வைராக்கியத்தை பார்க்கிறோம். என்ன எலியாவுக்கு வைராக்கியம்? அன்னைக்கு எலியா வாழ்ந்த காலத்திலே ஆகாப், எசபேல், அந்த தேசமெல்லாம் விக்கிரகங்களால் தீட்டப்பட்டிருந்தது. தேசமே பாலாய் கிடந்தது. ஜனங்கள் எல்லாம் விக்கிரகத்தை பின்பற்றி வழிபட்டு சென்று கொண்டிருந்தாங்க. அந்த சூழ்நிலையில எலியாவுக்கு என்ன வைராக்கியம் தெரியுமா? நான் ஆராதிக்கிற கர்த்தரே தேவன் என்று இந்த ஜனங்கள் எல்லாம் அறிய வேண்டும் என்று ஒரு வைராக்கியம் பாராட்டினா. கர்மேல் பர்வதத்துல அப்படியே கர்த்தரே தேவன் என்று அந்த வைராக்கியம் பாராட்டத்தின் நிமித்தமாக பாகாலுக்கு முன்பதாக, ஆகாபுக்கு முன்பதாக எலியா கர்த்தர் மேல வைத்திருந்த அந்த வைராக்கியத்தின் நிமித்தம், கர்த்தர் மேல வைத்திருந்த அந்த வாஞ்சை நிமித்தம் வானத்திலிருந்து கர்த்தர் அக்கினியை இறங்க பண்ணினார். ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று எல்லாரும் கர்த்தரண்டை திரும்பினார்கள். அல்லேலூயா. இன்றைக்கும் பலர் உங்களை சோர்ந்து போற வார்த்தையை சொல்லலாம். நீ ஜெபித்து உனக்கு என்ன கிடைத்தது? ஆலயத்திற்கு போய் உனக்கு என்ன கிடைத்தது? வேதத்தை படித்ததுனால உனக்கு என்ன கிடைத்தது? இத்தனை நாள் உபவாசத்துடன் ஜெபித்தியே உனக்கு என்ன கிடைத்தது? இத்தனை நாள் இயேசு இயேசு என்று ஓடினியே உனக்கு என்ன கிடைத்தது என்று சோர்ந்து போகிற வார்த்தைகளினாலே உன்னை புண்படுத்தலாம். ஆனாலும் எலியாவை போல எந்த இடத்திலே நீ விட்டு கொடுக்காதபடி, நான் ஆராதிக்கிற தேவன் தான் ஜீவனுள்ள தேவன் என்று நீ வைராக்கியம் பாராட்டும் பொழுது கர்த்தர் உன்னையும் அக்கினியாய் மாற்றுவார். அல்லேலூயா. அப்படி கர்த்தரே தேவன் என்று நிரூபித்த எலியா ஒரு நாள் சோர்ந்து போய் சூரைச்செடியின் கீழே படுத்துக்கொண்டு, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்ன பொழுது அந்த எலியாவை கர்த்தர் தட்டி எழுப்பினார். ஆமென். கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினா எலியாவை கர்த்தர் சும்மா விட்டுருவாரா? தட்டி எழுப்பி, ஓடுப்பா, நீ இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இந்த நாளிலும் உனக்கு சோர்வுகள் வரலாம். இந்த லாக்டவுன் பீரியட்ல உனக்கு ஒருவேளை அவிசுவாசம் வரலாம். அநேகருடைய வார்த்தைகள் உன்னை புண்படுத்தலாம். ஆனா கர்த்தர் மேல வைராக்கியம் வைத்திருக்கிற உன்னை கர்த்தர் அப்படியே விட்டுவிட போவதில்லை. உன்னை உற்சாகப்படுத்த போகிறார். உனக்குள்ள ஒரு அபிஷேகத்தை வைக்க போகிறார். எலியா போதும் என்று சொன்ன விட்டுடல, நீ இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்குப்பா. இன்னும் 2 ராஜாக்களை நீ அபிஷேகம் பண்ணணும்.
அப்படியே 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணினா, உன் ஸ்தானத்துல எலிசாவை அபிஷேகம் பண்ணணும். அப்படியே எலியா தன் ஸ்தானத்துல எலிசாவை உருவாக்குனா. இப்படி கர்த்தர் உன்னை கொண்டு நிறைய திட்டங்களை வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இதை இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ சோர்ந்து போய் அமர்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? எலியாவை போல நீ சூழ்ச்சியின் கீழே படுத்திருக்கிறாயோ? எலியா வைராக்கியம் பாராட்டின எலியாவை கர்த்தர் தட்டி எழுப்பி உற்சாகப்படுத்தினது போல இன்றைக்கு அவருடைய வார்த்தை உன்னை உற்சாகப்படுத்துகிறது. இதோட வாழ்க்கை முடிய போறதில்லை, இதுதான் உனக்கு துவக்கம். கர்த்தர் பெரிய காரியங்களை உனக்கு கொண்டு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எலியாவை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தது போல உன்னை கொண்டு செய்கிறதை உன்னை கொண்டுதான் செய்வார். என கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டின உன்னை கர்த்தர் மறந்து விடுவதற்கு அநீதியுள்ள தேவன் அல்லவே. ஹல்லேலூயா. அப்படி வைராக்கியம் பாராட்டின எலியாவுக்கு சோறு வந்தவுடனே கர்த்தரே தூதனை அனுப்பி தட்டி எழுப்பி உற்சாகப்படுத்தி எலியாவை ஓட வைத்தது போல கர்த்தர் உன்னை ஓட வைக்க போகிறார். நீ கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க போகிறாய். எலியாவை போல எலியா சாவை விரும்பி போதுன்னு சொன்னா, ஆனா அந்த எலியாவை கர்த்தர் அக்கினி ரதத்துல வாப்பா கூட உயிரோட எடுத்துக்கொண்டார். அதே போல தேவ பிரசன்னம் உன்னை நிரப்பும். கர்த்தர் உன்னை அக்கினி ரதமாய் மாற்ற போகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, வருகிற நாட்களில நீதான் சபைக்கு ஒரு எலியா, நீதான் உன் குடும்பத்திற்கு ஒரு எலியா. உன்னை கொண்டு கர்த்தரை தேவன் என்று நிரூபிக்கும்படி அந்த அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு தந்து உன்னத பலத்தால இடைகட்டி கர்த்தர் உன்னை ஓட வைப்பார். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் உன்னை அளவில்லாமல் நிரப்பும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டின எலியாவை கர்த்தர் என்ன சொன்னாரு? மரணமே இல்லாம நீ என் கூட வந்திருந்து அவனை பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற உன்னையும் கர்த்தர் மேன்மைப்படுத்தி உயர்த்தி உன்னையும் ஒரு எலியாவாய் மாற்றி அக்கினி ரதமாய் மாற்றி நீ வாழுகிற பகுதியில கர்த்தர் உன்னை தீர்க்கதரிசியாய் உயர்த்த மேன்மைப்படுத்த வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. நாமும் எகுவை போல எலியாவை போல கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுவோம். வெற்றி நிச்சயம். மூன்றாவதாக என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 27, 28ஆம் வசனத்தை நாம் திருப்புவோம். என்னாகமம் 25, 7, 8. அதில் ஆசோரனாகிய ஆரோனின் குமாரனான எலியேசாரின் மகன் பினெகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு போகும் பொழுது சித்தீம் என்ற இடத்திலே தங்கி இருக்கையில் அங்கே மோவாபியர் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களை பின்பற்றவும் ஆரம்பித்தாங்க. அது நிமித்தமாக தேவனுடைய கோபம் அங்கே பற்றி எரிந்தது. ஆகவே ஆண்டவர் சொன்னார், மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? நீ எல்லா ஜனங்களை அந்த மோவாபின் குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்ணின அந்த தேவர்களை பணிந்த எல்லா ஜனங்களையும் என்ன பண்ணணும்? நியாயாதிபதிகளை கொண்டு அந்த மனிதரை எல்லாம் கொண்டு போடு என்று கட்டளையிட்டார். வாதை தொடங்கினது. அப்பொழுது மோசேயும் ஆரோனும் நியாயாதிபதிகளும் இந்த பிரச்சனையை குறித்து, இந்த காரியங்களை குறித்து கலங்கி அழுது கொண்டு நிற்கையில அங்கு பினெகாஸ் என்கிற ஒரு மனிதன் அங்கே ஒரு காட்சியை பார்க்கிறான். இஸ்ரவேலில ஒரு மனிதன் அந்த மோவாபிய ஒரு ஸ்திரீயை அழைத்து கொண்டு தன்னை கூடாரத்திற்கு செல்வதை அவன் பார்க்கிறான். உடனே அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம், ஆண்டவர் மேல ஒரு அன்பு, பரிசுத்தத்தை குடித்த ஒரு வாஞ்சை. உடனே ஒரு ஈட்டியை எடுத்து கொண்டு போய் அந்த கூடாரத்துக்குள்ள போய் அந்த மனிதனையும் அந்த ஸ்திரீயையும் கொண்டு போட்டான். உடனே அங்க என்ன நடந்ததுன்னா வாதை நிறுத்தப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. ஒருவருடைய வைராக்கியத்தின் நிமித்தமாக
ஒருவருடைய ஜெபத்தின் நிமித்தமாக, ஒருவருடைய பரிசுத்தத்தின் மேல இருக்கிற அந்த தாகத்தின் நிமித்தமாக கர்த்தர் என்ன பண்ணினாரு? வாதையவே நிறுத்தி போட்டார். ஆமென், ஹல்லேலூயா. யெகூ பாருங்களேன், அப்படி கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினபடினால யெகூவுக்கு கர்த்தர் என்ன ஆசீர்வாதம் கொடுத்தார் தெரியுமா? என்னாகும் 25ஆம் அதிகாரம் 10-13 வரைக்கும் வாசித்து பார்த்தா, கர்த்தர் மோசேயை நோக்கி 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவிர்த்தி செய்தபடினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். அங்கு பினெகாசோட ஒரு உடன்படிக்கை மோசேயை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார். அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை. ஆமென். பாருங்களேன், கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டின பினெகாசையும் அவனுடைய சந்ததியும் நீதாப்பா நித்தியமா ஆசாரிய ஊழியம் செய்யணும் என்கிற ஒரு உடன்படிக்கை கர்த்தர் பண்ணினார். ஆமென். நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்கும் பொழுது உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்க கலங்காதீங்க. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ரட்சித்து, உங்கள் பிள்ளைகளையும் ரட்சித்து, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாய், கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளாய், உங்கள் சந்ததி கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அன்றைக்கு பினெகாசு கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? அவருடைய சந்ததி தான்ப்பா ஆசாரிய ஊழியம் செய்யும். அதே போல உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்க கவலைப்படுறீங்களா? உங்களுடைய ஒருவரை கணவனை குறித்தோ, உங்களுடைய மருமகனை குறித்தோ, மருமகளை குறித்தோ, உங்களுடைய ஜெனரேஷனை குறித்து நீங்க கலங்குறீங்களா? நீங்க பினெகாசை போல கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை பார்த்து பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருக்கும். தாவீது நிமித்தம் கர்த்தர் எப்படி அவனுடைய சந்ததி ஆசீர்வதித்தாரோ, ஒரு பினெகாசு நிமித்தம் அவனுடைய சந்ததி ஆசாரிய ஊழியம் உடன்படிக்கை கர்த்தர் பண்ணினாரோ, இன்று கர்த்தர் உங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலை போல, பூமியின் தூளை போல, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளியமர கண்டுகளைப் போல இருப்பார்கள். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நான்காவதாக பவுலின் வைராக்கியத்தை குறித்து நாம் தியானித்தோம் என்றால், அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசித்தோம் என்றால், அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அத்தேனை பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை வழியில் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். அத்தேனை பட்டணத்துல பவுல் வரும் பொழுது, சவுல் என்கிற பவுல் வரும் பொழுது அந்த பட்டணம் தீட்டுப்பட்டிருப்பதை, விக்கிரகங்களால் நிறைந்திருப்பதை பார்த்த பொழுது ஆவியில அவனுக்கு ஒரு வைராக்கியம் வந்தது. ஆமென். இன்றைக்கும் நீங்க வாழ்கிற பகுதி, நீங்கள் வசிக்கிற தெரு ஒரு வைராக்கியம் வரட்டும். ஆமென். நான் வசிக்கிற என் தெரு ரட்சிக்கப்படட்டும், என்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்படட்டும், நான் வாழ்கிற என்னுடைய கிராமம் ரட்சிக்கப்படட்டும், என் பட்டணம் ரட்சிக்கப்படட்டும், இயேசுவே கிறிஸ்து என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று பவுலை போல நீங்க வைராக்கியமாய் செபிப்பீர்கள் என்றால், இயேசுவே கிறிஸ்து என்பதை என் ஜனங்கள் அறிய வேண்டும் என்று நீங்க வைராக்கியம் பாராட்டு திறப்பிலே நிற்பீர்கள் என்றால், அப்படி வைராக்கியம் பாராட்டின பவுலுக்கு கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார் தெரியுமா? அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9-10ஆம் வசனத்துல, ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, பவுலே நீ பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்,
உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவது இல்லை. கர்த்தருக்காக நீங்க வைராக்கியமா இருந்தீங்கன்னா, என் தேசம் ரட்சிக்கப்படணும், என் தமிழகம் ரட்சிக்கப்படணும், என் சபையில எழுப்புதல் வரணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், என் தெரு ரட்சிக்கப்படணும், அப்படி நீங்க வைராக்கியம் பாராட்டினீங்கன்னா, தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. நீ பேச பேச பவுலோடு கூட கர்த்தர் இருந்தது போல கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுங்க. என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், என் தெரு ரட்சிக்கப்படணும், என் சபையில் இருக்கிற அனைவரும் ரட்சிக்கப்படணும், என் சபை இருக்கிற அந்த கிராமம், அந்த தெரு, அந்த நகர், அந்த ஊர், அந்த பட்டணம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீங்க வைராக்கியம் பாராட்டினீர்கள் என்றால், தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவது இல்லை. ஆமென், அல்லேலூயா. கடைசியாக இயேசு கிறிஸ்துவின் வைராக்கியம். சங்கீதம் 69:9 உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. யோவான் சுவிசேஷம் 2:17 நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 2:17 16 வாசிக்கிற 2:16 புறா விற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். 5வதாக இயேசுவின் பக்தி வைராக்கியம். தேவாலயத்திற்கு இயேசு போகும் பொழுது அங்கே என்னத்தை ஆண்டவர் பார்த்தார்? ஆடுகள், மாடுகள், புறாக்கள், காசுக்காரர்கள். தேவனுடைய ஆலயத்துல பிரியமில்லாத காரியம் இருந்த உடனே அவர் என்ன பண்ணினாரா? ஒரு கயிற்றை எடுத்து எல்லாத்தையும் அங்கிருந்து அவர் விலக்கி போட்டார். கர்த்தருடைய வீட்டை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் இயேசுவுக்கு. ஆமென். என்னுடைய வீடு தேவனுடைய வீடு, அது ஜெப வீடு, அதை கல்லர் குகையாக மாற்ற அனுமதிக்க மாட்டேன் என்று வைராக்கியம் பாராட்டின அந்த இயேசு கிறிஸ்துவை அப்போஸ்தலர் 10:38 சொல்கிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பியிருந்தபடினால அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவராயும் சுற்றி திரிந்தார். ஆமென். இன்னும் பிலிப்பியர் 2:9-11 வரைக்கும் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆமென். இயேசுவுக்கு ஒரு வைராக்கியம். என் வீடு ஜெப வீடு, அது பிதாவின் வீடு, அந்த வீட்டுல ஒரு பரிசுத்தம் இருக்கணும், அசுத்தம் இருக்கக்கூடாது. அந்த பக்தி வைராக்கியத்தின்படி இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் எல்லா நாமத்திலும் மேலான நாமமாய் உயர்த்தினார். அவருடைய நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னார். அதே போல நீங்க கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து, சபை கூடுதலை குறித்து, கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட நீங்க ஆராதிப்பதை குறித்து நீங்க வைராக்கியம் பாராட்டவில்லை என்றால், எப்படி தாவீது கர்த்தருடைய ஆலயத்தின் மேல வாஞ்சா இருந்தபடினால தாவீதை உயர்த்தினாரோ, இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய வீட்டை குறித்து எப்படி வைராக்கியமாய் இருந்த பொழுது அவருக்கு அளவில்லாத அபிஷேகத்தை கொடுத்து நன்மை செய்கிறவராய் இயேசுவை எப்படி பிதாவாகிய தேவன் எல்லா நாமத்திற்கு மேலான நாமமாய் உயர்த்தினாரோ, கர்த்தர் உங்களையும் உயர்த்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர். நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டும் பொழுது பினகாசை போல, ஒரு எலியாவை போல, ஒரு யெகூவை போல, ஒரு பவுலை போல, நமக்கு எல்லாருக்கும் முன்மாதிரி இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை போல நீங்க வைராக்கியம் காண்பிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த வைராக்கியத்துல நாம் தியானித்தபடி அத்தனை ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் தர அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. யோபுவை போல அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எஸ்தரை போல நான் செத்தாலும் சாகிறேன், சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன் என்று
தன் குலத்திற்காக வைராக்கியம் பாராட்டினது போல நீங்களும் வைராக்கியமாய் கர்த்தருக்காக நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் எதிர்காலத்தையும் ஆசீர்வதித்து உயர்த்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஜெபமனுமா. பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இணையதளத்தில் இந்த வார்த்தைகளை கேட்ட என் அருமையான சகோதர சகோதரிகள் எல்லாரையும் இன்றைக்கு வைராக்கியம் பாராட்டின ஒவ்வொருவருக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுத்தீரோ அதே ஆசீர்வாதத்தை தந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. யெகூவை 4 தலைமுறைக்கு ஆசீர்வதித்தது போல எலியாவை மரணத்தையே காணாமல் சோர்ந்து போன நேரத்தில் அவனை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தினது போல பினகாசுக்கு நித்திய ஆசாரிய உடன்படிக்கை அவனுடைய சந்ததிக்கு கொடுத்தது போல பவுலை தீங்கு செய்யும்படி ஒருவரும் உன்மேல் கைப்படுவதில்லை என்று வாக்குத்தத்தம் பண்ணினது போல இயேசுவின் பக்தி வைராக்கியத்தின் நிமித்தம் அவரை எவ்வளவாய் நீங்க உயர்த்தினீங்க. அவருடைய நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீங்களே, அதே விட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் வைராக்கியமாய் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆமென். God bless you.